இந்த வீடியோல நீங்க 20 குட்டி குட்டி கான்வர்சேஷன்ஸ் கேட்க போறீங்க. இந்த 20 கான்வர்சேஷன்ஸும் இப்போ ஸ்கிரீன்ல தெரியிற வார்த்தைகளை வச்சு தான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற வார்த்தைகளை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். லை அப்படின்ற பேஸ் வேர்ட் பொய் சொல்லுவது அப்படின்ற அர்த்தத்துல வரும்போது அதுக்கு பாஸ்ட் டென்ஸ் லைடு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் லைடு, present participle lying, third person singular lies. லை அப்படின்ற பேஸ் வேர்ட் படுப்பது இருப்பது அப்படின்ற அர்த்தங்கள்ல வரும்போது அதுக்கு பாஸ்ட் டென்ஸ் லே, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் லேன், present participle lying, third person singular lies. லே அப்படின்ற பேஸ் வேர்டுக்கு மீனிங் இடுவது வைப்பது, அதுக்கு பாஸ்ட் டென்ஸ் லேட், past participle laid, present participle laying, third person singular lays. இப்போ இந்த 20 கான்வர்சேஷன்ஸும் கேட்கலாமா? நீ பொய் சொன்னன்னு எனக்கு தெரியும். I know you lied. இல்லவே இல்ல. No, not at all. அவ வயசை பத்தி பொய் சொல்லிட்டா. She lied about her age. ஓ, உண்மையாவா? ஓ, really? அவன் பொய் சொல்றான். நான் அவனை அடிக்கவே இல்லை. He is lying. I didn't hit him. சரி, ஓகே. என் கேமரா பொய் சொல்லாது. My camera doesn't lie. உன்னது மட்டும் இல்ல, எந்த கேமராவும் பொய் சொல்லாது. Not just yours. No camera lies. அவர் முகத்தை பார்த்தே அவங்க பொய் சொல்றாங்களா அப்படின்னு சொல்லிடுவாரு. He can study anyone's face and tell if the person is lying. Oh, wow. Pen எங்க? Where is the pen? அது டெஸ்க் மேல இருக்கு. It's lying on the desk. அந்த நாய் எப்பவும் டேபிள் அடியில தான் படுத்துக்கும். The dog usually lies under that table. ஆமா, நான் பார்த்திருக்கேன். Yeah, I have seen. எங்க அம்மா காலமாகி 10 வருஷமாச்சு. இந்த இடத்துல தான் அவங்க இருக்காங்க. It's been 10 years since my mom passed away. This is the place where she lies. எனக்கு இது தெரியாது. என்னுடைய அனுதாபங்கள். I didn't know this. I'm sorry. சென்னையில நிறைய அபார்ட்மெண்ட்ஸ் காலியா இருக்கு. There are many apartments lying empty in Chennai. ஆமா, இப்பெல்லாம் வீட்டு வாடகை மலிவாவே இல்ல. Yes, nowadays house rents aren't affordable. ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகிறதுக்கான முழு பொறுப்பும் அந்த டீம் கிட்ட தான் இருக்கு. The full responsibility for the project completion lies with that team. நீங்க சொல்றது சரிதான். What you said is right. என் கோழி 2 முட்டை இட்டிருக்கு. My chicken has laid 2 eggs. Oh. தோள்ல கை வைக்காத. Don't lay your hand on my shoulders. என்ன மன்னிச்சிடுங்க. I'm sorry. அந்த மெட்டீரியல்ஸ் தரையில வைங்க. Lay those materials on the floor. சரி, அத செய்றேன். Yeah, I'll do that. குழந்தைய மெதுவா படுக்க வைங்க. Lay the baby down gently. எனக்கு தெரியும். I know. அவ குழந்தைய மெத்தையில படுக்க வச்சா. She laid her kid on the mattress. அவன் பணத்தை ஷெல்ஃப்ல வச்சிருக்கான். He has laid his money on the shelf. நான் அதை ஏற்கனவே எடுத்துக்கிட்டேன். I have already taken that. எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவன் லைஃப்ல ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்கான். He has laid himself on the line for me. அவர் செம்மையான ஆளு. He is amazing. கொஞ்ச நேரமா ஃபோன் ரிங் ஆயிட்டே இருக்கு. புக்கை கீழே வச்சுட்டு எடுத்து பேசு. Lay your book and answer the phone. It's been ringing for a while. அது ஸ்பாம், அதனால நான் அதை எடுக்க போறதில்ல. I'm not taking it. That's spam. சூட்கேஸை பெட்ல வைக்காத. Don't lay the suitcase on the bed. ஏன் வைக்க கூடாது? Why not? ஏன்னா அது புது பெட் கவர், அழுக்காயிரும். It's a new bed cover that will become dirty. சரி, ஓகே. கேபிள்ஸ் இடறதுக்காக ரோட் தோண்டி போட்டிருக்காங்க. The road has been dug up in order to lay cables. அப்படியா? I see.